தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையுமா என்ற கேள்விக்குறி ஒரு பக்கம் இருந்தாலும், செந்தில் பாலாஜி என்றாலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தண்ணீர் தாகம் வருவது இயல்பாகிவிட்டதை உணர முடிகின்றது. ஆம், தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணமானது தமிழகத்தில் சுமார் 15 மாவட்டங்களை கடந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த வியாழன் வெள்ளி 2 நாட்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளிலும் நடந்தது. 24ஆம் தேதி கந்தரவக்கோட்டையில் தொடங்கி ஆலாங்குடி, அறந்தாங்கி ஆகிய 3 தொகுதிகளில் நடைபெற்றது. 25ஆம் தேதி புதுக்கோட்டை, திருமயம், விராலிமலை ஆகிய தொகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முக்கிய சிறப்பு என்னவென்றால், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுகவில் தற்பொழுது அமைச்சராகி, அவர் செய்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அவர் நீதிமன்ற உத்தரவுப்படி தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்பொழுது அமைச்சர் பதவியை இழந்து கொங்கு மண்டலத்தில் முகாமிட்டிருக்கிறார். இந்த சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்த ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு தண்ணீர் தாகம் அடிக்கடி ஏற்பட்டதை அவர் பேசிய மாவட்டங்களிலும் அடுத்தடுத்த சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ந்து அவர் பெயரை எடுக்கும் போதெல்லாம் அவருக்கு தாகம் ஏற்பட்டிருப்பதை நன்கு பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் 25ஆம் தேதி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்து, டாஸ்மாக் ஊழலால் திமுக ஆட்சி 2026இல் ஆட்சியை இழக்கும் என்று கூறி பேசி வந்த எடப்பாடியார், அவர் செந்தில் பாலாஜியை 10 ரூபா பாலாஜி என்று சொல்லி பேசும்பொழுது அவருக்கு தன்னை அறியாமலேயே தாகம் எடுத்ததை உணர முடிந்து, அதற்காக சில நிமிடங்கள் அவர் தண்ணீர் குடிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கினார். இது ஒரு பக்கம் இருக்க, அவர் அடுத்து அமைச்சர் ரகுபதி அவர்களை விமர்சித்து கடுமையாக தாக்கி பேசினார். அதுபோல தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள். இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக விலை வச்சு விற்பதாக தகவல். அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த 10 ரூபா அதிகமாக கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில் வாங்குறதுனால 15 கோடி ரூபாய் இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. யாரு செந்தில் பாலாஜி இங்கே சவுண்டு கொடுக்குறாங்க. அங்க ஒரு 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார். ஏன்னா அண்ணா திமுக யார் யார் போறாங்களோ அவரெல்லாம் இப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துறாங்க. திமுக கட்சிக்காரர் திமுக மேலிடம் பயன்படுத்துது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடினா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படின்னா 4 வருஷத்துல இதே பேச்சாக தான் அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பேசினார். அடுத்ததாக புதுக்கோட்டையை கடந்து புதுக்கோட்டைக்கும் திருமயத்திற்கும் சுமார் 30 கிலோமீட்டர். திருமயத்திலும் அமைச்சர் ரகுபதியை விமர்சித்து கடுமையாக தாக்கி பேசினார். அப்படி இருக்கையில் அடுத்ததாக செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேசிய பொழுது அவருக்கு புதுக்கோட்டையில் எப்படி நிகழ்வு ஏற்பட்டதோ அதே நிகழ்வு 10 ரூபாய் பாலாஜி என்று செந்தில் பாலாஜியை உச்சரிக்கும் பொழுது அங்கும் அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு அதற்கு அங்கும் தண்ணீர் குடிப்பதற்கு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். நல்ல நல்ல இலக்கம் இவங்க தானே கரெக்டா கூவுவாங்க. இவர் தானே கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பாங்க. திமுக கட்சிக்காரர் இன்றைய திமுக தலைவர் நம்பல, திரு கருணாநிதி குடும்பம் நம்பல, அண்ணா திமுகவில் அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல பேர் கோவச்சுக்கிறாங்க. இருக்கிற உண்மையை தானே சொல்லி ஆகணும், சொல்லாமல
இங்கிருந்து ஒருத்தர் போனார், 8 பேர்ல ஒரு ஆள். அங்க டாஸ்மாக் கடை, 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது. அதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. யாரு? ஆக 10 ரூபா பாலாஜின்ட்டார். ஒரு நாடு பூரா தெரியுதுல்ல, எல்லாம் அடையாளம் காட்டிட்டீங்க. அவர்களுடைய அடமொழி பேரு 10 ரூபா பாலாஜி. 10 ரூபா பாலாஜினா அவரை தான் குறிக்கும், அப்படித்தானே? அது நீங்க தானே சொல்றீங்க, உங்கள் மொழிவை தான் நான் சொல்றேன். ஆக 2026 தேர்தல் பயம் ஒரு பக்கம் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஏற்பட்டு இருந்தாலும், செந்தில் பாலாஜியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சரிக்கும் போதெல்லாம் அவருக்கு தண்ணீர் தாகம் புரட்சி தமிழரின் எழுச்சி பாதை நிகழ்வில் ஏற்பட்டிருப்பதை புதுகை வரலாறு கள ஆய்வில் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இதுபோல் உங்களது மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெறும் மாவட்டங்களிலும் நடைபெற்றிருந்தால் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு செய்யுங்கள்.